இப்போ முதல்ல நண்பர் பரந்தாமன் ஒரு விஷயம் சொன்னார். இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. 2009 இனப்படுகொலை நடக்கும்போது சோனியா காந்தி தான் தலைவராக இருந்தாங்க. அவங்க RSS சித்தாந்தத்தில் இருந்தாங்கன்னு நினச்சி இப்போ தான் எனக்கு புது இன்ஃபர்மேஷன் வந்தது. ஏன்னா ராகுல் காந்தி உள்ளே வந்தது அப்படின்னா அந்த புது ரத்தம் பாய்ச்சப்பட்டதுனாங்க. 2009 இருந்தது யார்? காங்கிரஸ்ல இருந்த சோனியா காந்தி அவர்கள். அவங்க இருக்கும்போது தான் இனப்படுகொலை நடந்தது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண காங்கிரஸ் பண்ண தப்பை தயவுசெய்து கூட்டணிக்காக ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அன்னைக்கு இருந்த நிதியை தான் இன்னைக்கும் கொடுக்குறோம். ஆனால் அன்னைக்கு நிதி கொடுக்கும்போது ஏன் கொடுக்குன்னு கேட்கல நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு. இன்னைக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறீங்க கேட்குறோம். ஏன்னா 17 பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து நீங்கள் என்ன காங்கிரஸ் கொண்டு வந்தது அந்த 17 பல்கலைக்கழகத்துக்கு நிதி கொடுக்கணும்னு கேட்டால் வாயை மூடிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட இருக்கும்போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு பேச்சு, அதை விட்டு பிரியும் போது ஒரு பேச்சு, சேரும் போது ஒரு பேச்சு, இதயம் கணித்தது, இதெல்லாம் நமக்கு வராது. ஒரு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். இப்பவும் சொல்கிறோம், ஆட்சி எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே உதாரணம் ஆன்டி இன்கம்பன்சி. நீங்கள் ஊழலெல்லாம் போகாதீங்க. மக்கள் மனதில் ஒரு பயம் இருக்குது. சொன்னார் பாருங்க, ஏதாவது ஒன்று பேசினா மணிப்பூரை பார், அங்கே பார், இங்கே பார், எல்லாம் பாருங்க. நீங்கள் அங்கேயும் போங்க. யூபிக்கு தயவுசெய்து நீங்கள் வாங்க, என் கூட வாங்க. நீங்கள் தான் அந்த பக்கம் போக மாட்டீங்களே, நார்த் பக்கம் போக மாட்டீங்களே, என் கூட வாங்க. எங்கேயாவது ரோட்டில் கஞ்சா விற்கிறதா நான் போய் போலீஸ்காரன் சொல்கிறேன், போங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க சார்னு ஒரு போலீஸ்காரன் சொல்லிட்டோம். நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுறேன்.